கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, சிறிய பட்டணம். அங்கே ஒரு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டு போயிருந்தேன். அந்த ஆலயத்தின் மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது. கடைசி நாள் கூட்டம். இந்த கூட்டம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற சமயம் பெரிய ஒரு மழை பெய்ய ஆரம்பித்தது. அந்த மழை பெரிய ஒரு மழையாக கொட்டி தீர்த்தது என்று சொல்லலாம். மழை வந்தவுடனே ஜனங்கள்லாம் நனைந்து விட்டார்கள். வேகமாய் மழை திரளாய் பெய்து கொண்டு இருக்கிற. நான் கொஞ்ச நேரம் தான் பிரசங்கம் பண்ணேன், ஒரு 15 நிமிஷம். அதன் பிறகு ஆவியானவர் சொன்னார், ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணேன், உங்களை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பு என்பதால். நான் சொன்ன எல்லாரும் எழுந்திருக்கலாம், இப்போ ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னவுடன் நனைந்து கொண்டே மக்கள் நின்றார்கள். யாரும் போகவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நனைந்து கொண்டே நின்றார்கள். நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக ஒருவரை நிறுத்தினார். தெளிவாக என் கண்ணுக்கு முன்னால் ஒரு நபரை நிறுத்தினார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பார், இந்த கூட்டத்தின் பின்பகுதியில் தூரமாய் இருட்டான ஒரு பகுதியில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே மழை பெய்து கொண்டிருக்கிறாரு. அந்த மனிதன் அந்த மரத்துக்கு அடியிலே நெருக்கமாய் நின்று கொண்டிருக்கிறான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுகிறான். அது யார் என்று தெரியாது, இங்கிருந்து பார்ப்பதற்கு தெரியாது. ஆண்டவரின் ஆவிக்குரிய கண்களை திறந்த போது அதை பார்க்க முடிந்தார். ஆண்டவர் சொன்னார், பார், இந்த ஒரு மனிதன் என்னை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவன். அவனுடைய நோய் தொழுநோய், குஷ்டரோகம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டவன். கூட்டத்திற்குள்ளே வருவதற்கு வெட்கப்பட்டு அவன் யாருமில்லாத இடத்தில் தூரமாய் நின்று இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். நான் அவனை தொட்டு சுகமாக்குகிறேன், நீ அதை சொல் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே நான் சொன்னேன், தூரமாய் ஒரு மரத்து அடியில் நிற்கிற சகோதரன், நீங்கள் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே வருவதற்கு வெட்கப்பட்டு நீங்கள் தூரமாய் இருட்டிலே நின்று கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், உங்களை தொட்டு குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபித்து முடித்தேன். கூட்டமெல்லாம் முடிந்தது, கடந்து வந்து விட்டோம். சில வருடங்கள் கழிந்து விட்டது. ஒரு நாள் ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். அவர் கொஞ்சம் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு என்னை பார்க்க வந்திருந்தார். அவரோடு நான் பேசும் பொழுது சாதாரண ஒரு மனிதர், ஏழ்மையான ஒரு மனிதனாக தெரிந்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், என்ன வேலை செய்கிறீர்கள் என்று. நான் கொத்தனாராக வேலை செய்கிறேன், கட்டிட வேலைகளுக்கெல்லாம் போவேன் என்பதாக. அப்பொழுது இவ்வளோ பணம் காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் இந்த இவ்வளோ பணத்தை எப்படி சேகரித்தீர்கள்? அவர் சொன்னார், என் மகன் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறான், அடுத்த வருஷம் அவன் காலேஜில் சேர வேண்டும், என் மகனை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நான் கொஞ்சம் கொஞ்சமாய் பணத்தை சேகரித்து வைத்திருந்தேன். ஆலயமில்லாத கிராமத்தில் ஜனங்கள் மரத்தடியிலே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன். அதனால் அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நான் பணம் கொடுக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. ஆகவே நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். இது கொஞ்சம் இப்போ வந்திருக்கிறேன், வைத்துக் கொள்ளுங்கள், மீதி பணமும் நான் கொண்டு வருகிறேன். ஒரு ஆலயமில்லாத ஏழை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இதை வைத்து ஆலயம் கட்டி கொடுங்கள் என்று சொன்னார். நான் ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ஒரு ஏழை மனிதர், கூலி வேலை செய்யக்கூடியவர், பல வருஷமாய் தன் மகனுடைய படிப்புக்காக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறாரே என்று எனக்கு வாங்க விருப்பம் இல்லை. ஐயா, உங்களுடைய பிள்ளையினுடைய படிப்புக்கு உள்ள பணம் உங்கள் மகனை படிக்க வையுங்கள், அவன் வேலை செய்து சம்பாதிக்கும் போது கொடுக்கலாம் என்று. இல்லை இல்லை, நான் இது ஆண்டவருக்கு என்று கொடுக்க தீர்மானித்து விட்டேன், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்க, என் மகனை கர்த்தர் படிக்க வைப்பார் என்றார். இவ்வளவு விசுவாசமாய் சொல்லுகிறாரே. நான் கேட்டேன், ஆண்டவர் இயேசுவின் மேல் உங்களுக்கு இவ்வளவு அன்பு காரணம் என்ன என்று. அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, சில வருஷத்துக்கு முன்னாலே குளித்துறைக்கு நீங்கள் கூட்டம் நடத்த வந்தீங்கல்ல? ஆமா, வந்தேன். கடைசி நாளில் மழை பெய்ததில்லை? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நல்ல மழை பெய்தது. அப்போ நீங்க மேடையில் இருந்து ஒரு காரியம் சொன்னீர்கள், கூட்டத்திற்கு வெளியிலே மரத்தடியில இருட்டிலே ஒரு மனிதன் நின்று குஷ்டரோக வியாதியோடு இருந்து ஜெபிக்கிறீங்க, இயேசுடைய ஜெபத்தை கேட்டு தொட்டு குணமாக்குகிறான்னு சொன்னீங்கல்ல. நான் திருப்பி பார்த்தேன், ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆண்டவர் ஒரு கண்ணீரோடு இயேசுவனிடத்தில் ஜெபம் பண்ணினேன். அதே நேரம் தான் உங்கள் மூலமாக இயேசு என்னை பற்றி சொன்னார். நீங்க சொன்ன அதே நிமிடம் இயேசுவின் கரம் என்னை தொட்டாரு. இன்னைக்கு என்னை பாருங்கள், குஷ்டரோக வியாதி வந்த அறிகுறியே எனக்கு இல்லை. நல்ல 100க்கு 100 நான் சுகமாயிருக்கிறேன். இது இயேசு எனக்கு செய்த அற்புதம். ஒரு குஷ்டரோகியாய் நான் மரித்து போயிருக்க வேண்டும், ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார். இன்னைக்கு என் சரீரத்தில் அந்த அறிகுறியே இல்லை. அவ்வளவு அற்புதமான சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன், அதனால் அவரை நேசிக்கிறேன் என்பதாய் சொன்னார். பாருங்கள், ஒரு மனிதன் தூரமாய் இருட்டில் ஒரு மரத்தடியில் ஒளிந்து நின்று ஜெபிக்கிறதை கூட இயேசுவின் கண்கள் கண்டது.
இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற ஒரு தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். உன்னுடைய வியாதி அவருக்கு தெரியும், உன்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும், உன்னுடைய கவலைகள் அவருக்கு தெரியும், உன்னுடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். நான் உன்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு காண்கிற ஒரு ஆண்டவர். இரண்டாவது, இந்த அற்புதத்தை கவனியுங்கள். இயேசு சகைவை பார்க்கிறார். மரத்தின் மேல் இந்த மனுஷன் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டார். ஆண்டவர் உன்னை பார்த்துவிட்டு அப்படியே போய்விடவில்லை, அப்படியே கையசைத்து விட்டு ஆண்டவர் போய்விடவில்லை. சகைவை கீழே இறங்கி வா, நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். ஆண்டவர் அவனை அழைக்கிறார், அன்போடு கூட நீ இறங்கி வா சகையோ, நான் உன் கூட பேசணும், உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிற தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அன்போடு நம்மை அழைக்கிற தேவன். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me, I will give you rest. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை சுகமாக்குவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நிம்மதியை தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுடைய பாரத்தை மாற்றுவேன். என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன். அதற்குத்தான் இயேசு அழைக்கிறார். எதற்காக ஒரு மனிதனை இயேசு அழைக்கிறார்? அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, அவனுடைய வேதனைகளை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவதற்காக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு கொடுத்த இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இன்றைக்கு உன் பாரத்தை நான் மாற்றுவேன், இன்றைக்கு உன் கண்ணீரை நான் துடைப்பேன். நீ என்னிடத்தில் வரும் பொழுது நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவனிடத்தில் வரும் பொழுது அவர் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுகிறவர். அவர் அன்போடு கூட அழைக்கிற ஒரு ஆண்டவர். நாசரேத்திற்கு அருகில் ஒரு சமயம் ஊழியத்துக்காக ஒரு ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில் இந்த ஊழியக்காரர் ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபிக்க அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டில் ஒரு சகோதரியும் அவருடைய சின்ன குழந்தையும் இருந்தார்கள். ஒரு 5-6 வயசு இருக்கும், அழகான ஒரு பெண் குழந்தை. என்னை அழைத்து கொண்டு போன போது அந்த சகோதரி ரொம்ப அன்பாய் வரவேற்றார்கள். அப்போ சொன்னார்கள், கணவர் வேலைக்கு போயிருக்கிறார், முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நான் இருக்க வைத்திருப்பேன் என்று. அப்போ அவர்கள் சொன்னார்கள், நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள், இயேசுவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தார், அதனால தான் இந்த இயேசுவை பற்றி எனக்கு தெரிய வந்தது. என்ன நடந்தது என்று கேட்டேன். இந்த குழந்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு 5-6 வயசு இருக்கும், அழகான ஒரு பெண் குழந்தை. ஆமாம், இது உங்கள் குழந்தை? ஆமாம், என்னுடைய குழந்தை. என்ன நடந்தது என்று கேட்டேன். இந்த குழந்தை பிறந்து கை குழந்தையாக இருந்தபோது ஒரு கொடிய வியாதி என் குழந்தையை தாக்கினது. பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் வைத்து என் குழந்தைக்கு வைத்தியம் செய்தோம். ஆனாலும் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகவில்லை. எவ்வளவோ மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் பிரயாசப்பட்டார்கள். கடைசியில் சொல்லிட்டாங்க, உங்களுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாது, எங்களால் முடிந்த எல்லா சிகிச்சையும் நாங்கள் கொடுத்து விட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுடைய குழந்தை சில நாட்கள் தான் உயிரோடு இருக்கும், வீட்டுக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சில மருந்துகளை கொடுத்து இதை மாத்திரம் கொடுங்க அப்படின்னு அனுப்பி வைத்து விட்டார்கள். வீட்டில் வந்தால் இந்த குழந்தை உயிருக்கு ஊசலாடி கொண்டு இருக்கிறது. மடியில் வைத்து அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு நாள் அந்த குழந்தைக்கு திடீரென்று மூச்சு இழுக்க ஆரம்பித்தார். அதாவது கடைசியாக உயிர் போகும் பொழுது உயிர் இழுக்கும் பாருங்க, அதே மாதிரி இழுக்க ஆரம்பித்தார். தெரிஞ்சிட்ட குழந்தை சாக போகிறது என்று. அந்த சகோதரி மடியிலே குழந்தை வைத்து கொண்டு அழுதார்களாம், என் குழந்தையை காப்பாற்ற யாருமே இல்லையா, என் குழந்தையை காப்பாற்ற ஒரு கடவுள் இல்லையா என்று கண்ணீர் விட்டு அவள் அழுதார்கள். அந்த குழந்தை உயிருக்கு ஊசலாடுகிற நிலைமையில் அப்பொழுது ஒரு சத்தம் அவருடைய காதில் கேட்டது. அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி காணப்பட்டது. பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்க. என்னுடைய கண் முன்னால ஒரு வெளிச்சம் தெரிகிறதே என்றதை உற்று கவனித்த போது அந்த பிரகாசமான வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு சிலுவை ஒன்று காணப்பட்டது. அதிலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்தது, என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் குணமாக்குவேன். Come unto me, I will heal your child. நீ என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் குணமாக்குவேன். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த சகோதரி குழந்தை தூக்கிக்கிட்டு எழும்பினார்கள். யாரோ என் குழந்தையை காப்பாற்றுவேன்னு சொல்றாங்க, யாரோ என் குழந்தையை குணமாக்குவேன்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்கு ஓடினார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்துக்கள் தான். அவங்க போய் சொன்னாங்க, நான் இது மாதிரி அழுது கொண்டு இருந்தேன், ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், அதுல சிலுவை காட்சி தெரிந்தது, ஒரு சத்தம் கேட்டது, என்னிடத்தில் வா, உன் குழந்தை குணமாக்குவேன் என்று சத்தம் கேட்டது. அப்படி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, சிலுவை என்றால் கிறிஸ்தவங்க தான் அதை வச்சிருக்கிறாங்க, அப்ப கிறிஸ்தவனுடைய கடவுள் இயேசுதான் உன்னை அழைச்சிருக்க வேண்டும், நீ போ, இயேசுகிட்ட போ, உன் குழந்தைக்கு சுகம் கிடைக்கும்.
அவங்க சொன்னாங்க, எங்க போறது இயேசு கிட்ட? பக்கத்து கிராமத்துல தான் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறாரு. அவங்க கிராமத்துல கிறிஸ்தவ ஆலயம் கூட கிடையாது. பக்கத்து கிராமத்துல ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறாரு, நீ அங்க போ, அங்க போனா ஏதாவது நடக்கும் என்று சொல்லி உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற குழந்தை தூக்கி கொண்ட அந்த சகோதரி ஓடினார்கள். தூரத்தில் இந்த ஆலயம் தெரிந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். அங்க ஓடி வந்த பொழுது ஆலய ஆராதனை முடிந்து ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள். அந்த ஆலயத்தின் மண்டபத்திலே நீண்ட அங்கி தரித்த போதகர் நின்று கொண்டிருந்தார். இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இவர் தான் இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர் என்று அந்த சகோதரி கண்டுபிடித்ததுனால ஓடி போய் அவர் கையில குழந்தை கொடுத்தாங்க. ஐயா, என் குழந்தை காப்பாத்துங்க, என் குழந்தை காப்பாத்துங்கன்னு கையில கொடுத்துட்டாங்க. இந்த போதகர் கையில வாங்கின பிறகு பார்க்கிறார், உயிர் ஊசலாடுது, குழந்தை சாக கிடக்கிறது. அவர் கேட்டாரு, இங்கேயே கொண்டு வந்தம்மா, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கலாமே. அந்த அம்மா சொன்னாங்க, எல்லா ஆஸ்பத்திரியும் காமிச்சிட்டேன், டாக்டர்ஸ் உன் குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் அழுது கொண்டிருந்த போது இப்படி ஒரு சத்தம் கேட்டது, என்னிடத்தில் வா, உன் குழந்தை நான் குணமாக்குவேன் என்று இயேசு அழைத்தார். கிறிஸ்தவங்க கடவுள் இயேசுன்னு சொன்னாங்க, அவர் தான் சிலுவையில மரித்தவர்னு சொன்னாங்க. அதான் நான் வந்திருக்கிறேன், என் குழந்தை காப்பாத்துங்க, என் குழந்தை காப்பாத்துங்கன்னு சொன்னார்கள். அப்ப அந்த போதகர் விளங்கி கொண்டார், ஆண்டவர் இயேசு அந்த மகளை அழைத்திருக்கிறார் என்று. அந்த குழந்தை கையில் எடுத்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற மகள், கண்ணீரோடு வந்திருக்கிற மகள், உயிர் ஊசலாடுகிற இந்த குழந்தை தூக்கி கொண்டு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த மகளுக்கு அற்புதம் செய்யும் என்று ஒரு ஜெபம் செய்து அந்த குழந்தை தாய் கையில கொடுத்தார். அந்த குழந்தை சுகமடைய ஆரம்பித்தது. அந்த நிமிஷத்தில் அந்த குழந்தையினுடைய மரண கட்டு மாறினது, வியாதி மறைந்த அற்புத சுகம். அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா, அதான் இந்த குழந்தை செத்து போயிரோன்னு மருத்துவர்கள் சொன்னார்கள். இயேசு என் குழந்தைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நான் இயேசு கிட்ட வந்தேன், என் குழந்தை அவர் குணமாக்கினார் என்று. எனக்கு அன்பானவர்களே, அதே இயேசு தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் அழைக்கிற ஒரு தேவன், யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இவங்க என்ன மதம் என்று இயேசு பார்க்க மாட்டார், இவங்க என்ன இனம் என்று ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவர் முழு உலகத்திற்கும் உரிய ஆண்டவர். ஆகவே யார் இயேசுவனிடத்தில் வந்தாலும் அவர்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். யார் இயேசுவே என்று கூப்பிட்டாலும் அவர்களுக்கு விடுதலை தருவார். இன்றைக்கு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். இந்த நோய்களை மாற்றி ஒரு அற்புதமான சுகத்தை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். கடைசியாக இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? முதலாவது அவர் நம்மை காண்கிற தேவன், இரண்டாவது நம்மை அழைக்கிற ஒரு தேவன், மூன்றாவது இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பை அருளுகிற ஒரு தேவன். ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்தில் இந்த விடுதலை, பாவ மன்னிப்பு, பாவ பாரத்தில் இந்த விடுதலை, பாவம் மன்னிக்கப்பட்ட சமாதானம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவது. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பெர்ஃபெக்ட் பிளஸிங், ஒரு பூரணமான ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பும் அவசியம், சரீர சுகமும் அவசியம், குடும்பத்தில் ஆசீர்வாதமும் அவசியம். ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் இயேசு அருளி செய்து ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் ரட்சிப்பு என்பது. இன்னைக்கு உங்களுக்கு வியாதி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லை என்கிற ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லை என்கிற ஒரு குறைவு உங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், எல்லாம் தடைப்பட்டு போகிறது என்ற கலக்கம் இருக்கலாம். சகலவிதமான நன்மைகளையும் ஆண்டவர் அருளி செய்வதுதான் ரட்சிப்பு என்பர். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி அவர் இந்த அற்புதங்களை செய்கிறவர். நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும், எத்தனை வருட பாவ பழக்கத்தில் இருந்தாலும், உங்களை ரட்சித்து அந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். இந்த நாளில் அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை அருளி பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கிராமத்தில் ஒரு சகோதரர் இருந்தார். நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் நான் அவரை பார்த்துருக்கிறேன். எப்படின்னா, குடிச்சிட்டு அப்படியே கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை வைத்து கொண்டு தள்ளாடி கொண்டே வருவார். கையில் ஒரு அருவா எப்பவும் வச்சிருப்பார், அதை இடுப்பில் தொங்க விட்டு கொள்ளுவார். குடிச்சிட்டு அவர் வந்தால் எல்லாருமே கருவை மூடி கொள்ளுவாங்க. அவருடைய மனைவி பக்கத்து வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள், அவருடைய தாயார் அடுத்த வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள். குடிச்சிட்டு வந்தால் எல்லாருக்கும் அடி மிதி தான். அந்த மதுபானம், அந்த குடியினால அவருடைய வாழ்க்கையை கெடுத்து குடும்பத்தை பாதிக்க வைத்து நிம்மதியெல்லாம் போய்விட்டார். அவருடைய மனைவி எப்பொழுதும் சோகமாய்
ஒரு வேதனை நிறைந்த துக்க முகத்தோடு தான் இருப்பார்கள். நாங்கள் ஜெபிக்கிறத அறிந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, என் கணவர் இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெறணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்பாவது ஜெபம் பண்ண 4-5 பேர் குழுவா அப்படி வீட்டுக்குள்ளே போனால் அவர் பின்வாசல் வழியாக ஓடியே போயிடுவார். எங்களை பார்க்கவே மாட்டார். இவங்க பார்த்தா ஜெபம் பண்ணுவாங்க, ஏசும்பாங்க, ரட்சிப்பும்பாங்கன்னு ஓடியே போயிடுவார். அதனால எங்களை சந்திக்கவே மாட்டார். ஒரு சமயம் திடீர்னு அவர் வீட்டுக்குள்ளே போனோமா அகப்பட்டு கொண்டார், ஓட முடியலை. அதனால தூரத்தில் நின்று கொண்டார், தூணுக்கு மறைவில் இருட்டில் போய் அப்படியே நின்று கொண்டார். முகம் கொடுத்து பேசக்கூட இல்லை. அவருக்கு வெட்கம். பல வருஷமாய் குடி பழக்கம், பல வருஷமாய் சின்ன வயதிலிருந்தே மதுபான பழக்கத்துக்கு அடிமையாகி நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷமா மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர். குடிக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவர் சொல்லுவார், ராத்திரி படுக்கும்போது தன்னுடைய படுக்கை பக்கத்தில் ஒரு பாட்டில் சாராயம் இருக்கணும். காலையில் எழும்பின உடனே அதை எடுத்து மடமடன்னு குடிப்பார். குடிக்காட்டா அவருடைய கையில் அப்படி ஆடு ஷிவரிங் ஆகும். நரம்பு மண்டலமெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த போதையில் இருந்தால் தான் அவருடைய உடம்பிலே செயல்படும். அவருடைய சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டார். அதனால இனி என்னால் குடியை விட முடியாது, அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கை, அப்படிதான் அவர் நினைத்தார். அந்த பாவத்தினால குடும்பமே கலங்கி நிற்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். நாங்கள் போன போது அகப்பட்டு கொண்டார். ஓரமா ஒரு தூணுக்கு மறைவில் நின்று ஒளிந்து நின்று கொண்டார். முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அவர் வெட்கப்படுகிறார் என்பதை தெரிந்தது. சரி ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். தூரமாக முழங்கால் போட்டார், பக்கத்தில் கூட வரல. அப்படி மனைவி பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படியிட்டார்கள். ஆண்டவரே, இவருக்கு நான் என்ன சொல்லணும்? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ ஆலோசனை சொல்லலாம், இவளை மாற்ற முடியாது, குடிக்காத அப்படின்னு கேட்டால் குடியை விட்டுறா போறாங்க, விட மாட்டான். அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். அவனுக்கு தேவை ஒரு விடுதலை. அதனால் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரே ஒரு வசனம், அந்த ஒரு வசனத்தை சத்தமா நான் வாசித்தேன். வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். அவர் பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறார், ஏங்கி ஏங்கி அழுகிறார். ஐயோ, நான் பாவியான மனிதன், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று சிறு பிள்ளையை போல அழுதார். கண்ணீர் விட்டு அவர் அழுதார், அவர் சத்தமிட்டு அவர் அழுதார். குடும்பத்தார்கள் ஆச்சரியமா பார்க்கறாங்க, இவன் இவ்வளவு பெரிய பயங்கரமான குடிகாரன், யாருக்கும் பயப்படாத ரவுடி மாதிரி அலைந்து கொண்டிருந்தவன் சிறுபிள்ளை மாதிரி அழுகிறானே. இயேசுனுடைய பிரசன்னம் தொட்டது, இயேசுனுடைய வல்லமை தொட்டது, ஒரு மனம் திரும்புதல் உண்டானது. அவ்வளவுதான். அன்றைக்கு போன சாராயம் அதன் பிறகு வரவே இல்லை. சாராய கடைக்கு அவர் போகவில்லை. கிராமமே ஆச்சரியப்பட்டு போனார். இவன் எப்படி மாறினான், இவன் எப்படி மாறினான், எப்படி குடியே விட்டான்? இயேசுவால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை. அதுதான் இயேசு. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு வந்தார். பாவ வாழ்க்கையை மாற்றி அவனுக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக. அந்த பாவ அடிமதனத்தின் விடுதலை. அதன் பிறகு அவர் மதுபான கடைக்க போனது இல்லை. எங்கள் ஊரை ஆச்சரியப்பட்டது அவருடைய வாழ்க்கையை பார்த்து. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார், உங்களால் விட முடியவில்லை என்று எண்ணுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடைபெற்றது. நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. என் குடும்பம் ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பம். தினமும் காலையிலும் மாலையும் பக்தியோடு நாங்கள் கடவுள் வணக்கம் செய்வோம். எங்கள் வீட்டிலேயே தனியாக அதற்கு ஒரு அறையே நாங்கள் வைத்திருந்தோம். சின்ன வயதிலிருந்தே என்னை அப்படித்தான் பழக்கி இருந்தார்கள். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்தே அவ்வளவு நான் பக்தியோடு கடவுள் வணக்கம் செய்வேன். தினமும் காலையும் மாலையும் தவறாமல் நான் கடவுள் வணக்கத்தை செய்வேன். எங்கள் குடும்பமே அப்படித்தான் இருந்தது. வியாபாரத்துக்காக என் பெற்றோர் சென்னைக்கு போனார்கள். சென்னையில் பாடி என்கிற இடத்துல என் தகப்பனார் ஒரு வியாபாரியாக என் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். அங்குதான் நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தோம். எனக்கு 3 சகோதரர்கள். எனக்கு அப்பொழுது 14 வயது. அந்த சமயத்தில் இயேசு பற்றி எனக்கு சிலர் வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், இயேசுலாம் கடவுளே கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு புத்தியே கிடையாது, ஒரு மனிதனை போய் கடவுள்னு சொல்றீங்க, அப்படிதான் நான் சொன்னேன். எனக்குள்ள பக்தி வைராக்கியத்தினால இயேசுவை நான் வெறுத்தேன். யாராவது இயேசுவை பற்றி பேசினான்னு கோபம் வரும், நான் அவளை திட்டி அனுப்பி விடுவேன். இயேசுவையே கேவலமாய் பேசினேன் நான். அவ்வளவு எனக்குள்ள மத வைராக்கியம். அதனால இயேசுன்னு பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தவன் என்னுடைய 14வது வயசுல ஒரு கொடிய வியாதி எனக்கு வந்தது. ஹார்ட்
என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கிவிட்டது. இருதயம் வீங்கினதுனால என் வலது கால் செயலற்று போய்விட்டது. நொண்டியாக படுத்த படுக்கையிலானேன். என் வலது கால் அசைக்க கூட முடியாத அளவிற்கு வியாதி கொடூரமாகிவிட்டது. சென்னையில் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு என் பெற்றோர் என்னை கொண்டு போனார்கள். எவ்வளோ பணத்தை செலவு பண்ணினார்கள், குணமாக்க முடியவில்லை. மருத்துவம் என்னை கைவிட்டது. கடைசியில் பிரபலமான ஒரு டாக்டரிடத்திலே கொண்டு போன போது 4-5 டாக்டர்கள் என்னை பரிசோதித்தார்கள். தலை முதல் கால் வரைக்கும் பரிசோதித்து ஆலோசனை பண்ணினார்கள். என் பெற்றோரை கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் உங்களுடைய மகனை மருத்துவத்தால் குணமாக்கவே முடியாது. இருதயம் முழுவதும் டேமேஜ் ஆகிவிட்டது. இன்னும் சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் தான் உங்களுடைய மகன் உயிரோடு இருப்பார். வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் அன்பாக கவனித்துக் கொள்ளுங்க. சில மாத்திரை உங்கள் திருப்திக்காக நாங்கள் தருகிறோம், அதை கொடுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். கைவிடப்பட்ட நிலைமை. என்னை கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்தார்கள். என் காலை அசைக்க முடியாது, படுக்கையில் எழும்பி உட்கார முடியாது, தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்க முடியாது, பசி எடுக்கும் சாப்பிட முடியாது. இருதயம் வீங்கி இருந்ததுனால மூச்சு விடுவது கஷ்டம். எந்த நேரத்திலும் மரணம் என்னை சந்திக்கலாம். என் குடும்பமே துக்க வீடாய் மாறிவிட்டது. எல்லாருக்கும் ஒரு மரண பயம். எங்கள் வீட்டில் ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. என் தாய் தகப்பன், என் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருக்குள்ள ஒரு துக்கம், மரணம் என்னை வீட்டுக்குள் நெருங்கி கொண்டு இருக்கிறார். கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அப்பொழுதுதான் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களே என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இனி என்ன செய்வது என்று கலங்கியிருந்த சமயம்தான் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். நாங்கள் எந்த கூட்டத்துக்கும் போனதில்லை, எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த ஊழியரையும் எங்களுக்கு தெரியாது, எந்த சபையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு என்னை நேசித்து என்னை சந்திக்க ஒரு வாலிபனை அனுப்பினார். அவர் என்னுடைய குடும்ப நண்பர். வியாபாரத்தில் எங்கள் அப்பாவோடு பழகினதுனால ஒரு வாலிபன். லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி இருக்கிற பாடியில் அதில் வேலை செய்து கொண்டிருந்தவர். நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு சும்மா விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தார். அவங்க பெயர் சாமுவேல். அவங்களுடைய எங்கள் வீட்டில் வந்திருந்த போது என்னுடைய தாயார் அவங்களை கிறிஸ்தவர் என்று அறிந்தவர்கள் அவரை கண்ட உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள். என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எந்த நேரத்திலும் மரணம் நடக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவியா, இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார்கள். அந்த சகோதரர் உடனே நான் ஜெபம் பண்ணுறேன். உடனே அவர் இந்த சர்ச்சை கொண்டு வாங்க, அங்கே கொண்டு வாங்க, இங்கே ஒன்றும் சொல்லவில்லை. நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் படுக்கையின் அருகில முழங்கால் படியிட்டார். அவர் ஒரு ஊழியக்காரரும் அல்ல, அவர் ஒரு பாஸ்டரும் அல்ல, அவர் ஒரு விசுவாசி, ஒரு வேலை கம்பெனியில் வேலை செய்கிறவர். ஆனால் இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கிற பரிசுத்தாவின் வல்லமை பெற்றிருந்தவர். அவர் முழங்கால் படியிட்டு கரமுயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். என் தாயார் முழங்கால் படியிட்டார்கள். என் தகப்பனார், என் உடன் பிறந்த 3 சகோதரர்கள் எப்படி ஜெபிக்கணும்லாம் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எங்களுடைய தாயார் மாத்திரம் இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லி அழுது கூப்பிட்டார்கள். என் மகனுக்கு உதவி செய்யுங்க, என் மகனுக்கு இறக்க செய்யுங்க. அப்போ கூட நான் இயேசுவை நம்பவில்லை. நான் கண்ணை திறந்து அவர் ஜெபிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த அறைக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தது. ஒரு வல்லமை இறங்குவதை நான் உணர்ந்தேன். என் சரீரத்திற்குள் ஒரு வல்லமை, தெய்வீக வல்லமை இறங்குவதை உணர்ந்தேன். எனக்குள் ஒரு தெய்வீக பயம். என் கண்களில் இந்த கண்ணீர் வடி ஆரம்பித்தார். யாரோ இந்த அறைக்குள்ள வந்திருக்கிறாங்க, என் படுக்க பக்கத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிந்தது. அவர் சொன்னார், இயேசுவே தொடும், இந்த மகனை தொட்டு குணமாக்கும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு கரம் என்னை தொட்டது. என் வலது கையின் தோள் பகுதியில் ஒரு கரம் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் காலில் பாய்ந்தது. அடுத்த நிமிஷம் நொண்டியாக கிடந்த நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். இயேசு தொட்டவுடன் என் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. உடனே நான் படுக்கையில் எழுந்து அமர்ந்து விட்டேன். என் காலை பயன்படுத்த முடியாது, நானாக எழும்பி உட்கார முடியாது. அந்த இயேசுடைய வல்லமை தொட்டவுடன் எழும்பி அமர்ந்தேன். ஜெபம் முடிந்தது. எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்தபோது எழும்பி உட்கார்ந்திருந்தேன். நானாக எழும்பினேன், நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி இருந்தார். ஒரு அற்புதமான சுகம். வீங்கி இருந்த இருதயம், பல்ஜாகி இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. 2 அற்புதத்தை அன்றைக்கு இயேசு செய்தார். வீங்கி இருந்த இருதயம் நார்மலாய் மாறினது. செயலற்று போன என் வலது கால் செயல்பட ஆரம்பித்தது. என் குடும்பமே சந்தோஷப்பட்டது. இயேசு எங்கள் வீட்டுக்குள்ள வந்தார். எங்கள் குடும்பத்தின் துக்கம் சந்தோஷமாய் மாறினர்.
ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதே இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த இயேசு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஏன் அவர் அற்புதம் செய்கிறார்? பெருமைக்காக அல்ல. என்னிடத்தில் வல்லமை இருக்கிறது பாருங்கள் என்று இயேசு எந்த இடத்திலும் அற்புதம் செய்யவில்லை. அவருடைய மனதுருக்கம், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்பதாய் சொன்னார். ஐயோ, இந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்களே, ஐயோ இந்த ஜனங்கள் வியாதியில வேதனைப்படுகிறார்களே, அந்த மனதுருக்கத்தினால் இயேசு அற்புதம் செய்தார் என்று நான் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மார்க் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். மனதுருகி அவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வதற்கு காரணம் என்ன? சிலுவையில் நமக்காக அவர் சிந்தின ரத்தம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்களை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டு நாம் தன்னுடைய ரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள இறங்கும் பொழுது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வரும். அவருடைய தழும்புள்ள கரம் தொடும் பொழுது அற்புதமான சுகம் உண்டாகும். அதற்குத்தான் சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அதே இயேசு மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் மரித்த உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்ய போகிறார். சுகத்தை அருளி செய்ய போகிறார். நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது கட்டாயம் அற்புதம் செய்வார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் யாவரும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்து நின்று சில நிமிட நேரம் கருத்தாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஒரு நேரம். ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட முறையில் தொட்டு அற்புதம் செய்கிற நேரம். இந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. யாவரும் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். என்ன கவனிங்க, ஒரு நிமிடம் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறபடியால், உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறபடியால் இந்த இடத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு சுகம் தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அன்றைக்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த இயேசு உங்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவே கூப்பிடும் போது இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. என்றால் 2 பேர் 3 பேரின் நாமத்தினால் எங்கு கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு காரியமாய் நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, ஐயா நான் பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, இந்த மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, இந்த பெருமை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், பண ஆசைகள், இந்த பாவெல்லாம் என்னை வாட்டி வதைக்கிறது. பாவம்னு தெரிந்தா கூட என்னால விட முடியல. எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு நிம்மதி வேணும், சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காய் முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே கண்களை மூடி இயேசுவை இருதயத்தில் நோக்கி பாருங்கள். யாரும் மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை அல்ல, அருகில் இருக்கிற மனிதர்களை அல்ல, இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காய் வந்திருக்கிறார். ஐயா எனக்கு சமாதானம் வேண்டும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்காக சிந்தினவுடைய ரத்தத்தின் வல்லமை என்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆத்ம அமைதி வேணும், நிம்மதி இல்லாம தவிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். அப்படி சொல்றவங்களுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறேன். இந்த இயேசு அவர் கொடுக்கிற ரட்சிப்பு எனக்கு வேண்டும். அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தலாம். நிற்கிற இடங்களில் முதலாக இதுவரை இந்த அனுபவத்தை நான் பெறவில்லை, அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேண்டும். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், சமாதானம் வேண்டும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவ மன்னிப்பை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வலது கரம் உயர்த்துங்கள். உங்களுக்காய் முதலாவது ஜெபிக்க போகிறேன். உடைய வலது கரத்தை இருதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். உடைய வலது கரத்தை அப்படியே இருதயத்தின் மீது வைத்து ஒரு 2 நிமிடம் ஜெபிக்கணும். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இயேசுவே எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். ஜெபம் பண்ணுங்க, 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும்,
இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று கேட்க கேட்க இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறாரு. தகப்பனே, யார் யார் இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்குவதாக. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் பாய்ந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலை உண்டாவதாக. மதுபானத்தை கொண்டு வருகிற குடிவெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விபச்சார வேசித்தனத்தை கொண்டு வருகிற இச்சையின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களே அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக. நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் கேளுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என்னோடு தங்கி இரும், இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். யார் யார் அப்படி ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் அவர்களை பாதுகாத்து பரிசுத்தத்தின் பாதையிலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.